ஸ்டண்ட்லாம் பண்ணிருக்கீங்க முதல் முறையா இருக்கு. So, ஆமா. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஏதாவது கஷ்டமா இருந்ததா? ஆக்சுவலி சார் வந்து கொஞ்சம் ஸ்மால் ஸ்டண்ட் வைக்கலாம். அவர் கராத்தே ஃபர்ஸ்ட் நான் எங்க டிஸ்கஷன் ஸ்டேஜ்ல கராத்தே தெரியுமா கேட்டாரு. நான் கராத்தே கிளாஸ்லாம் போனதில்ல சார். எனக்கு ஜிம்னாஸ்டிக்ஸ் கொஞ்சம் பண்ணுவேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அன்னைக்கு ஸ்டண்ட் நாங்க பிளான் பண்ணியிருந்தோம்னா, ஒரு சின்ன சீன் தான் ஆக்சுவலி பிளான் பண்ணாரு. வந்துட்டு அந்த வில்லனை வந்து ஐ மீன் ஜஸ்ட் கொஞ்சம் லைட்டா அடிக்கிற மாரி தான் பிளான் பண்ணியிருந்தாரு. ஒரு 4 ஹவர்ஸ்ல முடிச்சுட்டு அவர் பேக்கப் பண்ணி இன்னொரு ஸ்கெட்யூல் என்னமோ பிளான் பண்ணியிருந்தாரு அந்த டேக்கு. பட் அந்த ஒரு சின்ன பிளேஸ்ல தான் அந்த ஒரு ஃபைட் நடக்கும். அந்த ட்ரெய்லர்லயே நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அப்போ நாங்க அங்க போன அப்புறம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலி. இந்த ஸ்டண்ட் எல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பட் இவ்ளோ டீட்டெயில் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம படத்துல பார்க்கும்போது நல்லா ரசிச்சு பார்ப்போம். பட் இவ்ளோ டீட்டெயில் இருக்கும்ன்றத விஷயம் எனக்கு வந்து ரியலைஸே பண்ணல. ஸோ எங்க ஸ்டண்ட் மாஸ்டர் டேஞ்சர் மணி எனக்கு ஆடியோ லான்ச்ல தான் அவர் பேர் வந்து எனக்கு மணி மாஸ்டர் தெரியும். டேஞ்சர் மணின்னு அப்பதான் ஆஹா 2 ஸ்டெப் தள்ளி இருந்திருக்கலாமோன்னு அப்பதான் எனக்கு தோணுச்சு. அவர் வந்து ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாரு. அந்த என்டையர் அந்த ஸ்டண்ட்லயே ஒரு கொரியோகிராஃபி இருக்கு. அந்த நல்லா ஸ்டைலிஷா பண்றது, பாடி லாங்குவேஜ் வரது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். பட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். என்னோட கோ ஆர்டிஸ்டும் சசிகுமார் அவரும் செம்மையா லைக் ஒரு வாட்டியும் மிதி வாங்கும்போது அவருக்கு பாவம் வலிக்கும். சாரி அப்படி சொல்லுவேன். பரவாயில்ல கொஞ்சம் நிறைய டேக் போச்சு. ஒரு ஏன்னா அது ஒரு சீக்வன்ஸா வேற நல்லா அந்த ட்ரெய்லர்ல பாத்திருப்பீங்க. அந்த அவரை என்ன சொல்றது ஃபிளிப் பண்ணுவேன். அதுல அது என்னமோ ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்கு, ஹரிகேனோ என்னமோ சொல்லுவாங்க. அது ஃபிளிப் பண்ணுவேன். பட் அது மாதிரி இன்னும் 2-3 நல்ல சீக்வன்சஸ் வந்து வரதுக்கு அந்த டைமிங் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஸ்பேஸ்ல கேமராவும் கரெக்டா இருக்கணும். அதெல்லாம் அந்த எஃபெக்ட் இருக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணோம். ஸ்ட்ரிக்ட் என்னன்னா மானிட்டர் டைரக்டர் உள்ள இருக்கிறது ஸ்பேஸ் கூட கிடையாது. அவர் வெளில தான் இருந்தாரு. அண்ட் அவருக்கு என்ன பயம்னா அடுத்த நாள் ஷூட் இருக்கு, எனக்கு ஏதாச்சும் கால் கை உடஞ்சு வந்தேன்னா அவ்வளவுதான் வேலை நின்றும். அண்ட் ஜெனுவின்லி கன்சர்னும் சரி நடுல வந்து கேட்பாரு, ஐயோ ஓகே ஷுவரா இல்ல இது ஓகேயா டூப் போட்டுக்கலாம். ஏன்னா ஒருத்தர் டூப் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு பையன், கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்ல அந்த டூப். அதே என்ன மாதிரியே சல்வார் போட்டு பாவம் அவருக்கு டைட்டா வேற இருந்துச்சு அந்த சல்வார். பிகாஸ் ஷோல்டர்ஸ் எல்லாம் இருக்கும்ல பாய்ஸுக்கு, டைட்டா ஜெடெல்லாம் போட்டு அப்படியே ஐயோ எனக்கு வேலை கொடுப்பீங்களா இல்லையா அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாரு ஹோல் டே. கண்டிப்பா. அது யாரோட கால் இது? இப்ப நான் தான் இந்த இதை பண்ணணும்னு நீங்களா? ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அண்ட் என்ன நம்பி அந்த கான்ஃபிடன்ஸ் டைரக்டருக்கும் ஸ்டண்ட் மாஸ்டருக்கும் வந்துருச்சு. ஸோ எல்லாம் கொலாபரேட்டிவா பண்ணோம்.